வணக்கம் இனிய நேயர்களே, வெல்கம் டு கேபிஎன்ஸ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். அன்பெனும் இதழ்கள் மலரட்டுமே நாவலின் 5வது அத்தியாயம் இதோ உங்களுக்காக. கதவு வரை சென்ற அனிமா மலர் மீண்டும் திரும்ப வந்து செங்கமலம் பாட்டியின் கன்னங்களை கிள்ளி, கியூட் பாட்டி நீங்கள் உம்மா என்று சொல்லிவிட்டு, பாட்டி பொண்ணுங்க அவங்கள ரொம்ப அழகுப்படுத்தி காமிச்சிக்கிறது மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணதான்னு நினைக்கிறவன் நான். அதனால் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பை பாட்டீஸ், பை ஆல் என்றவாறு சாருமதியை பார்த்து புன்னகைத்து தலை அசைத்து விடைபெற்று அங்கிருந்து சென்றாள் மலர். அவள் சென்ற திசையையே சில நொடிகள் கண் இமைக்காமல் யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் செங்கமலம் பாட்டி. பிறகு மதிய உணவை உண்டுவிட்டு பழைய கதைகளை மாலை வரை பேசிக்கொண்டிருந்தனர் பெரியவர்கள் மூவரும். அதன் பின் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் பாட்டியும் சாருமதியும். பழைய சொந்தங்களை மீண்டும் சந்தித்த மகிழ்ச்சியில் இரு குடும்பத்தினருமே திளைத்திருந்தனர். சில தினங்கள் கடந்த நிலையில் அங்கே வருவதாக முன்னதாகவே தகவல் கொடுத்துவிட்டு வெங்கடேசனின் வீட்டிற்கு வந்திருந்தார் ஈஸ்வரின் சித்தப்பாவான கோல்டன் குமார். பரஸ்பரம் நலம் விசாரித்துவிட்டு சூடாமணி அவரை அன்புடன் உபசரிக்க அவரது சொந்த தமக்கையின் நினைவில் அவரது கண்கள் கலங்கியது. பின்பு தன்னை சமாளித்து கொண்டவர் அவரது வழக்கமான கலகலப்பான பாணியில் அவரது சித்தி மற்றும் சித்தப்பாவான சரோஜா சுந்தரராஜனுடன் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது மலர் வீட்டிற்குள் நுழையவும் அவளை பார்த்தவர், என்னம்மா பொண்ணு நீ எப்படி இருக்க என்று யதார்த்தமாய் விசாரிக்க அவரை கண்ட மலர் புரியாமல் உறுத்து விழிக்கவும், மலர் குமார் மாமாடா, செங்கமலம் பாட்டி நம்ம எல்லார் பற்றியும் சொல்லியிருக்காங்கல்ல, அதான் இவ்வளோ உரிமையாக பேசுகிறான் என்று சரோஜா பாட்டி சொல்ல, கரம் குவித்து நல்லா இருக்கேன் மாமா என்று பதில் சொன்னாள் மலர். பின்னர் அவள் சென்று சுந்தரம் தாத்தாவின் அருகில் உட்கார்ந்து கொள்ள, சித்தப்பா ஒரு முக்கியமான விஷயம், அதை பேசத்தான் நான் இன்னைக்கு இங்கே வந்ததே என்று பீடிகையுடன் ஆரம்பித்தவர் சுந்தரம் அவரை கூர்ந்து கவனிக்கவும் தொடர்ந்தார். நம்ம செங்கமலம் பெரியம்மா வீட்டில் அவங்க பேத்தி ஜீவிதாக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இங்கே வந்துட்டு போன பிறகு உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் விட்டு போன சொந்தம் மறுபடியும் சேர்ந்ததில் பெரியம்மாவுக்கு ரொம்ப திருப்தி. அதனால் ஜீவியை நம்ம பிரபாக்கு பேசலான்னு கேட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷந்தான். பரந்தாமண்ணா தவறின பிறகு பெரியம்மா வீட்டில் எல்லா நல்லது கெட்டதுக்கும் நான் தான் முன்னே நின்று செய்யறது. குமார் தீவிரமாக பேசி கொண்டிருந்தாலும் அவரது பார்வை அவ்வப்பொழுது அங்கே கைபேசியை குடைந்து கொண்டு உட்கார்ந்திருந்த மலரிடம் சென்று மீண்டது. தொடர்ந்தார் குமார், அதனால தான் நானே நேரில் கேட்கலான்னு வந்தேன். உங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம் என்று ஒருவாறு கோர்வையாக பேசி முடித்தார் குமார். அடுத்த நொடி சொல்லி வைத்தார் போல சுந்தரம், சரோஜா, சூடாமணி, மலர் நால்வரும் சம்மதத்திற்காக வெங்கடேசனுடைய முகத்தை பார்க்கவும் யோசனையுடன் அவர்களை பார்த்தவர், அவங்க ரொம்ப பெரிய இடம், எதுக்கும் எனக்கு ஒரு 4 நாள் யோசிக்க டைம் கொடுங்க என்று அப்போதைக்கு அந்த பேச்சுக்கு தொடரும் போட்டுவிட்டார் அவர். பின்பு அங்கிருந்து கிளம்பி போனார் குமார். அடுத்த நாள் மாமனாரை தனியாக அழைத்து சென்ற வெங்கடேசன், தெரிஞ்சவங்க மூலமாக விசாரிச்சோமாம்மா, உங்கள் ஊர் தானே அவங்க, எல்லா ஏற்பாடும் செஞ்ச பிறகு கல்யாணத்துக்கு நாள் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டு பெரிய பொண்ணு யாரோடவோ ஓடி போயிட்டாலாமே, ஊருக்குள்ளே அவங்களுக்கு பெரிய தலைகுனிவாக போய் ஊரை விட்டே வந்துட்டாங்களாம். இது வரைக்குமே திரும்ப ஊர் பக்கம் போகலையாமே. இப்போ வசதி வந்துட்டதுனால எல்லாத்தையும் பூசி மொழுகிறாங்களோன்னு தோணுது. அதனால தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குமாம்மா என்று சொல்ல, மருமகனின் முகத்தையே சில நொடிகள் உற்று பார்த்தவர், இங்கே வந்த அன்றைக்கே செங்கமலம் எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாமாப்ல. பரந்தாமன் கூட அந்த பிரச்சனையால் தான் உயிரே விட்டானா. அதுக்கப்புறம் குமார் தான் ஈஸ்வருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் போல இருக்கு. ஏதோ கஷ்டப்பட்டு அவனும் முன்னுக்கு வந்துட்டான். தங்கைக்கு கல்யாணம் செஞ்சுட்டு தான் தன்னோட கல்யாண பேச்சே எடுக்கணும்னு ஈஸ்வர் சொல்லிட்டானா. நடந்து போனதையெல்லாம் கிளறாத இடமா பேத்திக்கு பார்க்கணுன்னு தான் செங்கமலம் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்படி நம்மக்கிட்டே சம்மந்தம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதையும் இதையும் யோசிச்சுட்டு நல்ல சம்மந்தத்தை விடக்கூடாது மாப்பிள்ள. அதனால் மேற்கொண்டு நல்ல விஷயம் பேசுகிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என விளக்கினார் பெரியவர். அவர் அவ்வளவு தெளிவாக சொல்லவும் வெங்கடேசனுக்கு மறுத்து கூற மனம் எழவில்லை. உடனே மகனுடன் கலந்து பேசி ஒருவாறாக தனது சம்மதத்தை தெரிவித்தார் அவர். முதல் கட்டமாக பிரபா மற்றும் ஜீவிதா இருவரின் ஜாதகமும் கைமாற அதுவும் நன்றாக பொருந்தி வந்தது.
முதலில் மார்கழி மாதம் என்று அனைவரும் தயங்கவும், பெருமாளுக்கு உகந்த மாதம் தானே, அதனால் தப்பு ஒன்றும் இல்லை என்று சுந்தரம் தாத்தா சொல்லிவிடவே, முதலில் அவர்கள் வீட்டிற்கு சென்று பெண்ணை நேரில் பார்த்துவிட்டு ஒருவருக்கொருவர் பிடித்திருந்தால் மேற்கொண்டு பேசலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வளசரவாக்கத்தில் இருக்கும் ஜெகதீஸ்வரனின் வீட்டிற்கு சுந்தரம் தாத்தா, சரோஜா பாட்டி சகிதம் பெண் பார்க்கவென வந்திருந்தனர் வெங்கடேசன் குடும்பத்தினர். உடன் அச்சுதன் மற்றும் சாவித்திரியும். பிரபாவின் i20 ஜெய் உபயோகிக்கும் விட்டாரா என 2 கார்களில் வந்து இறங்கினார்கள் அனைவரும். அனைவரையும் வரவேற்கவென பாட்டியுடன் போர்டிகோவிற்கு வந்தான் ஈஸ்வர். ஜெயின் காரை ஓட்டி வந்த மலர் அதை நிறுத்திவிட்டு கடைசியாக வந்து கொண்டிருந்தாள். மிகவும் எளிய சந்தன நிற பருத்தியினால் ஆன செல்வாரில் ஒப்பனையே இன்றி இருந்தாலும் அசர வைக்கும் அழகில் வந்து கொண்டிருந்தவளை பார்த்த ஈஸ்வர் வியப்பின் உச்சிக்கே சென்றான். பாட்டி பேரன் இருவரும் சேர்ந்து அனைவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து செல்ல, அங்கே அவர்களுக்காக காத்திருந்த குமாரும் அவரது மனைவியும் அனைவரையும் உட்கார சொல்லி உபசரிக்கவும், சாருமதி அனைவரின் விருப்பத்திற்கேற்ப விசாரித்து காஃபி முதலிய பானங்களை கொடுத்து கவனித்தார். பின்பு ஜீவிதா அங்கே அழைத்து வரப்பட, பச்சை நிற பட்டுடுத்தி எளிய நகைகள் அணிந்து மிக எளிய ஒப்பனையுடன் குடும்ப பாங்காக இருந்த ஜீவிதாவை அனைவருக்குமே பிடித்து போனது. பிரபாவும் ஜீவிதாவும் தனிமையில் பேசிக்கொள்ள பெரியவர்கள் திருமண பேச்சை தொடங்கினர். தனியாக சென்று அங்கே இருந்த ஜன்னல் அருகில் நின்று கொண்டு தனது கைபேசியில் மூழ்கி இருந்தாள் மலர். அவளையே பார்த்து கொண்டிருந்த செங்கமலம் பாட்டி அவளை நெருங்கி வரவும் அதை கவனித்தவள் பட்டென கைபேசியை லாக் செய்தாள். என்ன மலர், அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்க, இன்னைக்கு ஒரு நாளாவது புடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று வேண்டுமென்றே பாட்டி அவளை வம்புக்கு இழுக்க, நீங்கள் கூட தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு சுடிதாராவது போட்டுட்ருக்கலாம்ல, ஏன் இப்படி புடவை கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன்னா என்ன? ஏன்னா மலர் பதில் கொடுக்கவும், ஆமாண்டியம்மா, கிழகுதிரைக்கு கில்ட்டு சாமான் பாட்டின மாதிரி நான் இப்படியெல்லாம் சிங்காரிச்சிட்டாலும் என்று நொடித்து கொண்டவர், கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு என்று அவளை மிரட்ட, பாட்டி உங்களுக்கு முழுசாக என்னை பற்றி தெரியாது, என்கிட்ட சவால் விடாதீங்க என்ற மலரின் பதிலில், அதையும் தான் பார்க்கலாம், என் வயசுக்கு உன்ன மாதிரி 1000 ராங்கியை பார்த்துருக்கேன் என்று கூறிவிட்டு குமார் அவரை பெரியம்மா என அழைக்கவும் அங்கிருந்து சென்றார் செங்கமலம் பாட்டி. அவர்களையே கவனித்து கொண்டிருந்த ஈஸ்வருக்கு சிரிப்பே வந்துவிட்டது. மலர் அங்கே வந்த சில நிமிடங்களிலேயே அதுவரை அவன் மனதில் இருந்த துளி சந்தேகமும் நீங்கி அவள் தான் அந்த மாமியை ஒரு வழி செய்துவிட்டு சென்ற அனிமா மலர் என்பது அவனுக்கு தெள்ள தெளிவாக புரிந்து போனது. அதுவும் அந்த பைபாஸ் சாலையில் ஒருவனை மலர் வெளுத்து வாங்கியது அவனது நினைவில் வரவும், பாட்டி அன்னைக்கே சொன்னேன் அது ஒரு பொண்ணுன்னு, அது இவ தான் உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்களோ என்று மனதில் நினைத்தவனுக்கு மேலும் சிரிப்பு வர மிகவும் முயன்று அதை அடக்கினான் ஈஸ்வர். தன்னை யாராவது பார்க்கிறார்களா என அவன் சுற்றுமுற்றும் பார்க்க மலர் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். சற்றும் தாமதிக்காமல் அவன் அருகில் வந்தவள், ஹீரோ, சிரிப்பு வந்தால் வாய் விட்டு சிரிக்கணும், வர சிரிப்பை இப்படி கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தக்கூடாது என்று சொல்லி புன்னகைக்க, ஹாய் கிரேட்டல், நீ கூட இப்படி வயசானவங்க கிட்ட சரிக்கு சமமாக நிற்கக்கூடாது என அவன் சொல்லவும், யார்? உங்கள் பாட்டி, அவங்க வயசானவங்க, என்ன எனர்ஜியோட பேசுகிறாங்க, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க ஹீரோ என்று அவள் சொல்லவும் அவன் புன்னகை மேலும் விரிந்தது. ஆமாம், அது என்ன, என்னை கிரேட்டல்னு கூப்பிட என அவள் பாதி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அதற்கான காரணம் அவளுக்கு புரிய நாக்கை கடித்து தலையில் தட்டி கொண்டாள் மலர். பல்பு எரிஞ்சிச்சு போல இருக்கு என அவன் புருவத்தை உயர்த்தி சிரிக்கவும் கிசு கிசுப்பான குரலில், இவ்வளோ க்ளோஸாக வந்து பக்கத்தில் நிற்காதீங்க, உங்களுக்கு ஷாக் அடிச்சிட்டு போகுது ரகசியமாக சொல்வது போல் அவள் சொல்லவும் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டு, உண்மையிலே ஷாக் அடித்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல என்று சொன்ன ஈஸ்வர், அது இருக்கட்டும், நீ என்ன அடிக்கடி இந்த வில்லனை ஹீரோன்னு கூப்பிட்டுருக்க என்று கேட்கவும், என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் ஒரு நொடி திகைத்தவள், அது சும்மா தான் அப்படி கூப்பிட்டேன் என்று சமாளிப்பாக பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்று விட புன்னகையுடனேயே அங்கிருந்து ஈஸ்வரும் சென்றான். வியப்புடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் செங்கமலம் பாட்டி. அதை கவனித்த சரோஜா பாட்டியோ, எங்கள் குடும்பத்தில் இவ ஒருத்தி தான் பொன் குழந்தையா, சின்ன வயசுலேருந்தே சுற்றி சுற்றி என் பேரனுங்க கூடவே வளர்ந்துட்டா, அதுவும் ஜெய் கூட சேர்ந்துட்டு கும்ஃபு வேற கற்றுட்டாளா, அதனால தானோ என்னப்போ இந்த தயக்கம் பயம் இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது, அவள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதே போல் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பா என்று பேத்தியின் புகழ் பாடினார்.
இப்படி அவள் துடுக்காக பேசுவதையெல்லாம் பார்த்து அவர்கள் ஏதாவது தவறாக புரிந்து கொள்வார்களோ என்ற கவலையில் சரோஜா பாட்டி பேசிக்கொண்டிருக்க, மின்னல் வெட்டும் பொழுது மலரும் தாழம் பூவின் நிலையில் இருந்தார் செங்கமலம் பாட்டி பேரனை பற்றிய சிந்தனையுடன். பேரையதாங்க எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாததால் அப்பொழுதே எளிய முறையில் நிச்சயதாம்பூலம் செய்து கொண்டனர். பெண் வீட்டினர் சார்பில் குமார் அவரது மனைவி பூங்கொடியுடன் சேர்ந்து வெங்கடேசன் சூடாமணியுடன் தாம்பூலம் மாற்றிக்கொண்டார். வீட்டிற்கு வந்தது முதல் அண்ணனை கிண்டல் செய்து அவனை ஒரு வழி செய்து கொண்டிருந்த மலர், அம்மா, இந்த ஜீவிதா நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்னை மிரட்டுற மாதிரி அவளையும் மிரட்டுவீங்களா என தனது மிகப்பெரிய சந்தேகத்தை சூடாமணியிடம் கேட்க, என் மருமகளை நான் மிரட்டவே மாட்டேன், அவள் ஒன்றை மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டான பொண்ணு என்ற சூடாமணி, அது என்ன அண்ணனுக்கு பொண்டாட்டியாக வரப்போறோல, பேரை சொல்லி பேசுகிற, அண்ணின்னு சொல்லி பழகு என்று கொஞ்சம் அழுத்தி சொல்ல, என்னது அண்ணியா மா, அவள் என்னோட 2 வயசு சின்னவம்மா, அவளை நான் எப்படி அண்ணின்னு கூப்பிட முடியும் என்று மலர் கேட்க, அதை கேட்டுக்கொண்டே அங்கே வந்த சுந்தரம் தாத்தா, முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா மலர், அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதையை அவன் பொண்டாட்டிக்கும் கொடுக்கணும் கண்ணு என்று சொல்ல, ராசா நீங்கள் சொல்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்றவள் அவருடைய காதின் அருகில் குனிந்து ரகசியமாக, ராசா ஆழாக்கு மாதிரி குட்டியாக இருக்கா ராசா, அவளை போய் என்னை அண்ணின்னு கூப்பிட சொல்கிறீங்களே, அவளோட அண்ணனை மாதிரி நல்லா வளர்ந்துருந்தா எனக்கும் கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும்ல என அழுத்து கொண்டாள் மலர். தை மாதத்தின் முதல் முகூர்த்தத்திலேயே பிரபாகரன் ஜீவிதா திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. முதல் நாள் நடந்த வரவேற்பின் பொழுது மெல்லிசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, அங்கே வந்திருந்த மலருடைய கல்லூரி தோழர்கள் அனைவரும் அவளை ஒரு பாட்டு பாட சொல்லி வற்புறுத்தவும், அவள் மறுக்கவே சுஷீலா மாமி கோபாலன் மாமாவும் வேறு அவளை பாட சொல்ல, வேறு வழியின்றி மறுத்து கூற முடியாமல் மேடை ஏறினாள் மலர். உச்சரிப்புடன் அவள் பாடி முடிக்கவும் அவளது நண்பர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க, அதுவரை பாடலில் லயித்திருந்த ஈஸ்வர் அப்பொழுதுதான் அவளை கவனித்தான். மிக அழகாக பிங்க் நிறத்தில் வயலட் பார்டர் போட்ட எளிய பட்டுப்புடவையில் நீளமாக பின்னிய கூந்தலில் மல்லிகையை சூடி காதுகளில் ஜிம்மிக்கிகள் ஊஞ்சலாட மேடையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள் மலர். அவன் ஒரு நொடி அப்படியே உறைந்து நின்றுவிட அவனை கடந்து மேடை நோக்கி சென்ற ஜெய், ஹே மச்சி, ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டடி என்றவாறு அவளது கையை பற்றி அழைத்து கொண்டு செல்லவும் ஆதிர்ந்துதான் போனான் ஈஸ்வர். அடுத்த நாள் அதிகாலை நிச்சயித்த முகூர்த்தத்தில் அவர்கள் வழக்கப்படி பருத்தியில் நெய்யப்பட்டு மஞ்சள் நீரில் நனைத்து காய வைத்த அரக்கு நிற 9 கஜம் புடவையில் வைணவ சம்பிரதாய மடிசார் அணிந்து அழகுற ஜீவிதா மேடையில் வீற்றிருக்க, பிரபாகர் அவளது கழுத்தில் மங்கள நாணை பூட்டினான். நாத்தனார் முடிச்சை போட்டு அதை நிறைவு செய்தாள் மலர். முதல் நாளே நடந்து முடிந்த வரவேற்பில் தொடங்கி திருமணம் முடியும் வரை உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், திரையுலக பிரபலங்கள் என அனைவரையும் வரவேற்று உபசரித்து களைத்து ஓய்ந்து போய் அந்த பிரம்மாண்ட திருமண மாளிகையில் ஒரு ஓரமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் கண்கள் மூடி உட்கார்ந்திருந்தான் ஈஸ்வர். அவனை அந்த கோலத்தில் கண்டவுடன் என்ன உணர்ந்தாளோ அனிமா மலர். உடனே சென்று ஒரு குவளையில் இளநீரை எடுத்து வந்து அவனிடம் கொடுக்க, மறுக்காமல் அதை வாங்கி பருகியவன், தேங்க்ஸ், நான் ரொம்ப டயர்டாக இருந்தால் இளநீர் தான் குடிப்பேன் என கூற, ஒரு வேகத்தில் அதான் எனக்கு தெரியுமே என்றவள் நாக்கை கடித்து கொண்டு சட்டென டிவி இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவனை மேற்கொண்டு யோசிக்க விடாமல் திசை திருப்பும் நோக்கத்துடன், ஹீரோ, நீங்கள் இதுக்கே இவ்வளோ டயர்டானா எப்படி? இன்னும் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே தாய்மாமா முறையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம், ரெடியாக இருங்க என்று கூறிவிட்டு அங்கே நின்றிருந்த சில தோழிகளை சுட்டி காட்டியவள், அவங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசணுமா, இங்கே வர சொல்லட்டுமா என்று கேட்க, வித் ப்ளெஷர் என்றான் ஈஸ்வர். மலர் உடனே அவர்களை அருகில் வருமாறு ஜாடை செய்யவும் அனைவரும் அங்கே வர,
இவ அனிதா, ரஞ்சனி இவங்க 2 பேரும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஷானா, இவங்க ஜென்னி அண்ட் பர்தா போட்டிருக்காங்களே அவங்க பானு. ஐ மீன் ஹம்சத் பானு. இவங்க எல்லாரும் எங்கள் மாம்பழம் ஃப்ளாட்டோட டெனண்ட். என அனைவரையும் அறிமுகம் செய்தவள் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தவர்களை சுட்டி காண்பித்து, அவங்க தான் சுஷீலா மாமி அண்ட் கோபாலன் மாமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பேச கூச்சப்பட்டுட்டு அங்கேயே நிற்கிறாங்க என அவள் கூறவும், அனைவரிடமும் மரியாதை நிமித்தம் சில வார்த்தைகள் பேசிய ஈஸ்வர் சுஷீலா மாமியை நோக்கி சென்று அவர்களிடமும் மரியாதையுடன் இயல்பாகவே பேசினான். மகிழ்ச்சியில் தன்னை மறந்து, ஏடி பூக்காரி, ஈஸ்வர பாரு நிஜத்தில் ரொம்பவே நல்லவனாக இருக்காண்டி என்று ஜெய்யிடம் பேசும் அதே தோரணையில் உரிமையுடன் சொல்லிவிட்டு மாமி அங்கிருந்து சென்றுவிட, ஞாபகம் வந்தவனாக மலரை நோக்கி, தேங்க்யூ வெரி மச் பூக்காரி. நேற்று என் தங்கையை உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுற விதமாக நீ பாடின பாட்டோட இனிமைக்கு சாரி, நேற்றே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல முடியல என்றான் ஜெகதீஸ்வரன் கிண்டல் குரலில். ஈ என அவனை பார்த்து சிரித்தவள், பத்த வச்சிட்டியே பரட்ட என மனதிற்குள் எண்ணிக்கொண்டு மாமி என்றவாறு சுஷீலா மாமியை தேடி ஓடினாள் அனிமா மலர் மாமியை ஒரு வழி செய்ய. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.